அனி, என்ன தேவா? பால் வந்துருச்சா? வந்துருச்சு. காய்ச்சியும் வச்சுட்டேன். அதுல சொன்னதை போட்டீங்களா? இன்னும் இல்ல. எக்ஸசைஸ முடிச்சிட்டு வா, உனக்கு கொடுக்குற பால்ல உன் ஐட்டத்தை கலந்து கொடுக்குறேன். ஓகே தான். வைஷ்ணவி, ஏய் வைஷ்ணவி. அண்ணி வாசல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருக்காங்கம்மா. வர வர அவளுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம போயிடுச்சு. அவள அம்மா. என்னடா? அண்ணி கிட்ட சண்டை போட போறியா? ஆமா. எதுக்கு? அதெல்லாம் ஏதோ ஒரு விஷயம். உனக்கு தெரியணுமா? போய் குளிடா. வெயிட் மாம். தெரிஞ்சாதானே நீ நியாயமான கேள்வியை கேட்க போறியா, இல்ல எப்பவும் போல அண்ணிய திட்டிட்டு அண்ணங்கிட்ட வாங்கி கட்டிக்க போறியான்னு அட்வைஸ் பண்ணுவேன். நான் உன்னை பெத்தவ. உன் அட்வைஸ் எல்லாம் எனக்கு தேவையில்லை. என்னத்த அப்படி பாக்குறீங்க? நீ கோலம் போடுறத பாத்துட்டு இருந்த. ஏன் நல்லா இல்லையா? நல்லா இருக்கு. நீங்க உங்க வீட்ல கோலம் போடுவீங்களா அத்தை? எங்க வேடந்தாங்கல்ல எல்லாம் நாங்க சின்னதா அழகா போடுவோம். இப்படி எல்லாம் பெருசா போட மாட்டோம். அது சரி. ரெண்டாவது, வீட்டு வாசல்ல மட்டும்தான் கோலம் போடுவோம். இப்படி ரோட்ல எல்லாம் போட மாட்டோம். ஏன்? ரோட்ல போறவன் வரவனை எல்லாம் பாக்குறதுக்காக கோலம் போடுற மாதிரி நடிக்கிறியான்னு என் மாமியாரு திட்டுவாங்க. ஆமா, அந்த வண்டியில போனது யாரு? எந்த வண்டியில? ஹெல்மெட் போட்டுக்கிட்டு ஹாரன் அடிச்சுக்கிட்டே போனானே, தெரிஞ்ச பையனா? ஐயோ, அப்படிலாம் யாரும் இல்ல. பின்ன எதுக்கு போன அவனையே பாத்துட்டு இருந்த? சும்மா காலையிலேயே இவ்ளோ வேகமா போறானேன்னு பார்த்தேன். அது சரி, நீ சொல்றத நான் நம்பிதானே ஆகணும். இன்னும் எதுக்கு இங்கே நிக்கிற? உள்ளவா. காலையில எந்திரிச்ச உடனே நான் பூஜை பண்ணணும். சாமி ரூம்ல இருக்கிற பழைய பூவெல்லாம் எடுத்துருன்னு நான் ராத்திரியே சொன்னனா இல்லையா? ஆமாத்தே. அப்புறம் ஏன் எதையுமே சுத்தம் பண்ணல? எனக்கு இன்னைக்கு அப்படியா? ஆமா. இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. என்ன நீ அம்மாவை அப்படி பயந்து போய் பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. இங்க வாங்க. ரெண்டு வருஷமா உங்க டைம் நல்லா இருந்தது. இப்ப 7:30 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன புரியலையா? இல்ல. அண்ணன் உங்களை கல்யாணம் பண்ணி தனி குடுத்தன கூட்டிட்டு வந்ததுனால ஜாலியா இருந்தீங்கல்ல. இனிமே அப்படி இருக்க விட மாட்டோம்ல. அம்மா ஒரு மாதிரி நைன்னு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அத உங்களால தாங்க முடியாதுன்னு சொல்ல வந்தேன். அம்மாவை அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது ஸ்டார்டிங் தானே. அப்புறமா நான் சொன்ன டயலாக தானே நீங்களும் சொல்லியாகணும்.
கைய உடைச்சிருவேன், ஜாக்கிரதை. பணம் அட்வான்ஸ் கொடுக்காம போன் மேல கைய வச்ச கைய உடைச்சிருவேன் சொல்லிட்டேன். வைஷ்ணவி, டீ கொண்டு வா. சொல்லு. ஆமாண்டா, உடைச்சிருவேன். எஸ் மிஸ் பல்லவி, நீங்க? என் பேர் சஞ்சீவ், கமிங் ஃப்ரம் SLY கன்சர்ன்ஸ் வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட் மேனேஜர். என்ன வேணும்? உங்ககிட்ட ஒரு சின்ன இன்வெஸ்டிகேஷன், ஒரு 5 minutes பேசணும். அதுக்கு தான் நேரடியாக வந்திருக்கேன். வித் போலீஸ் பெர்மிஷனோட வந்திருக்கேன். உள்ள வாங்க. உட்காருங்க. தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? டீ ஆர் காஃபி? நோ தேங்க்ஸ். என்னோட சில கேள்விகளுக்கு மட்டும் நீங்க உண்மையான பதில் சொன்னா அதுவே போதும். கேளுங்க. உங்க அப்பாவுக்கு நீங்க ஒரே பொண்ணா? ஆமா. உங்க அம்மா சின்ன வயசுலயே தவறிட்டாங்க. நீங்க உங்க அப்பா கூட இல்லையா? இல்ல. சின்ன வயசுல இருந்தே நீங்க உங்க ரிலேஷன் வீட்ல தான் தங்கி படிச்சீங்களா? ஆமா. அம்மா இல்லையேன்னு அப்பா அப்படி ஏற்பாடு பண்ணாரு. இப்ப கூட நீங்க எங்கேயோ யூபில இருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஆமா, தேராதூன்ல ட்ரைனிங்ல இருக்கேன். ஓ, உங்க அப்பா எங்க கம்பெனில சீஃப் அக்கவுண்டன்ஸ் ஆபீசரா ஒர்க் பண்ணாரு தெரியுமா? தெரியும். அவர் கையெழுத்து போட்டாதான் எங்க கம்பெனில எந்த ஃபண்டா இருந்தாலும் ரிலீஸ் ஆகும். இதெல்லாம் இப்ப எதுக்கு? காரணம் இருக்கு. உங்க அப்பா அப்படி ரிலீஸ் பண்ண ஃபண்ட்ஸ் எல்லாம் பொய்யான கம்பெனிகளுக்கு போய் சேர்ந்து, அதுக்கு அந்த கான்ட்ராக்ட்ஸ் நடக்காததுனால அது பெரிய இஷ்யூ ஆகி சம்பந்தப்பட்ட கம்பெனிகளை விசாரிச்சப்போ உங்க அப்பாவே போலியான கம்பெனிகளை ஃபார்ம் பண்ணி டெண்டரை ஓகே பண்ண வச்சு ஃபண்ட் ரிலீஸ் பண்ண விஷயம் தெரிஞ்சது. அதுக்கான விசாரணையில அவர் கையும் களவுமா மாட்டிக்கிட்டதுனால அவர் மேல 60 லட்சம் ரூபாய் கையாடல் பண்ணதா கேஸ் போட்டு இப்ப அவர் ஜெயில இருக்காரு. அது பொய் கேஸ். எங்க அப்பா மேல அபாண்டமா பழி போட்டிருக்கீங்கன்னு இப்ப நான் சொல்றேன். கம்பெனி ஒரு விஷயம் பண்ணுதுன்னா அதுல ஆதாரம் இல்லாம இருக்குமா? அதுக்கு என்ன இப்போ? உங்க அப்பா விஷயத்துல கம்பெனி தப்பான முடிவு எடுத்திருக்குன்னு நீங்க ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருக்கீங்கல்ல? ஆமா. அதை வாபஸ் வாங்கணும். ஏன்? கம்பெனி இப்போ ஜெர்மன் கொலாபரேஷன்ல ஒரு பெரிய டெண்டர் எடுக்க போகுது. அந்த டெண்டர் எடுக்கும்போது கம்பெனி மேல எந்த கேஸும் இருக்கக்கூடாது. எங்க அப்பா மேல போட்டிருக்கிற பொய் வழக்க நீங்க வாபஸ் வாங்குங்க, நானும் வாபஸ் வாங்குறேன். உங்க அப்பா பணத்தை கையாடல் பண்ணதுக்கு என்கிட்ட நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்கு. எங்க அப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்ல, அவரு நல்லவரு. உங்க வயசு என்ன? இது இப்ப அவசியமான கேள்வியா? காரணத்தோட தான் கேக்குறேன், சொல்லுங்க. 23. சின்ன வயசுல இருந்து உங்க அப்பாவோட எத்தனை வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க? மொத்தம் ஒரு 6 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்களா? உங்க கேள்வியோட இன்டென்ஷன் என்னன்னு எனக்கு புரியல. வருஷத்துல 10 நாள் வந்து அப்பாவோட ஸ்பெண்ட் பண்ற உங்களை விட கம்பெனில வருஷத்துக்கு 250 நாள் அவரோட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிற எங்களுக்கு அவரோட கேரக்டர் நல்லாவே பிடிபட்டிருக்கும். கரெக்ட் தானே? பிரமாதம் மிஸ்டர் சஞ்சீவ், அருமையான கொஸ்டின். லாயருக்கு படிச்சிருக்கலாம். ஹாய் அங்கிள். ஹாய் பல்லவி. ஹாய் மிஸ்டர் சஞ்சீவ், ஐ எம் கலையரசன். ஹாய். பல்லவி அப்பாவோட ஃப்ரெண்டு.
எங்க வெல் விஷர். உட்காருங்க. ப்ளீஸ். இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு பல்லவியை தேடிட்டு வந்திருக்கீங்க? பல்லவி எங்க கம்பெனி மேல போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும். ஏன் அந்த கேஸ் நடந்தா அதுல நீங்க தோத்து போயிடுவீங்கன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சா? அப்படியெல்லாம் இல்லை. அப்ப கேஸ் நடக்கட்டும். உங்க கம்பெனி யார் யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து எந்தெந்த கான்ட்ராக்டை எப்படி எப்படி எடுத்திருக்குன்னு எங்க கையில லிஸ்ட் இருக்கு. அதை வச்சுதான் கேஸ் போட்டிருக்கோம். இந்த கேஸ் நடந்தா உங்க கம்பெனி ஏகப்பட்ட கோடி ஊழல் பண்ணிருக்குன்னு முத்திர குத்தப்படும். அதோட கம்பெனிய லாக் அவுட் பண்ண வேண்டியதுதான். கம்பெனியே தப்பான கம்பெனிங்கிற போது அது கேஸ் போட்டா ஜெயிக்குமா? எங்க அப்பா தானா வெளியே வந்துருவாரு. சோ எங்க அப்பா பண்ண தப்ப பத்தி உங்க கம்பெனி ஒன்னும் கவலைப்பட வேண்டான்னு சொல்லுங்க. மிஸ்டர் சஞ்சய் சார், உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? உங்க கம்பெனில நீங்க 10 வருஷம் வேலை பார்த்தா உங்க சேவிங்ஸ் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் எதுக்கு சார்? சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறோம். நீங்க கேட்கும்போது நான் கோஆபரேட் பண்ண மாதிரி நீங்களும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணா குறைஞ்சு போயிட மாட்டீங்க சஞ்சீவ் சார்? எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க? 80,000. நீங்க வாங்கி இருக்கிற கடன் எவ்வளவு இருக்கும்? விஷயத்துக்கு வாங்க சார். நீங்க இந்த கம்பெனில 10 வருஷம் தாக்கு பிடிச்சா கூட மேக்ஸிமம் 5 கோடி சேவ் பண்ணலாம். கரெக்டா? ஆனா எங்க கூட நீங்க கை கோத்தா குறைஞ்சது 50 கோடி வரும். எப்படி வரும்னு பாக்குறீங்களா? மிஸ்டர் சஞ்சீவ், உங்க கம்பெனி மேல நாங்க போட்டிருக்கிற கேஸ பெரிய கிரிமினல் லாயரை வச்சு நடத்துறேன். எப்படி சுத்தி வந்தாலும் உங்க கம்பெனிய மூட வச்சிடுவேன். ஒருவேளை இந்த கேஸ வாபஸ் வாங்குறதுக்கு உங்க கம்பெனி ஒரு பெரிய அமௌண்ட் தரத்துக்கு முன் வருதுன்னு வைங்க, நான் ஒரு 100 கோடி கேட்கலான்னு இருக்கேன். அத பத்தின லூப் கோல்ஸ் இன்னும் எனக்கு தேவைப்படுது. அதை யாராவது கொடுக்க வந்தா அவங்களுக்கு நாங்க 50 கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அந்த பர்சன் ஏன் நீங்களா இருக்க கூடாது? நீங்க வேண்டான்னு சொன்னாலும் நாங்க குடுக்கற அமௌண்ட்டுக்கு உங்க கம்பெனில இருந்து யாராவது ஒருத்தர் வந்தே தீருவாங்க. கம்பெனிக்கு நான் கேட்கிற 100 கோடி சாதாரண விஷயம். உங்க பேரு வெளியே வரவே வராது. அதுக்கு நாங்க கேரண்டி. நீங்களா வீட்டுக்கு வந்ததுனால இந்த ஆப்ஷனை உங்களுக்கு நாங்க தரோம். இந்த சான்ஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுன்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. எனக்கு ஒரு நாள் டைம் வேணும். டேக் யுவர் ஓன் டைம். நான் வரேன். மாட்டுவானா? கண்டிப்பா மாட்டுவான். என்ன பண்றீங்க? பார்த்தா தெரியலையா? சாக்ஸ் போடுறேன். அது தெரியுது. இந்த வேலையை ஹால்ல பண்ணுங்கன்னு நேத்து தானே சொன்னேன். ஹால்ல எங்க சின்னம்மா என்கிட்ட ஏதோ பேசணும்னு வெயிட் பண்றாங்க. அவங்க மீட்டிங் அவாய்ட் பண்ணணும்னா இதுதான் ஒரே வழி. உங்க அண்ணன் இன்னும் கீழே வரவே இல்லையே. அண்ணி கூட பேசிக்கிட்டு இருக்காருமா. Live it. அவங்க இன்னைக்கு தானே ஊருக்கு போறேன்னு சொன்னாங்க. ஆமா. அத பத்தி பேசுறதுக்காக வெயிட் பண்றாங்களோ என்னமோ. ஏன் அவாய்ட் பண்றீங்க? அவங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது அதுக்கு இல்ல. பின்ன வேடந்தாங்கல்ல அப்பா அவங்களுக்குன்னு விட்டுட்டு போன ஒரு பழைய வீடு இருக்குல்ல, ஆமா, அங்க சின்னதா ஒரு வீடு கட்டிக்கணுமா. ஓஹோ, அதுக்கு பண உதவி கேட்கற ஐடியால வந்திருக்காங்க. அப்படின்னா இங்க ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்கேன், அப்படியே 2 நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேன்னு சொன்னது?
அதெல்லாம் சும்மா சாக்கு. உண்மையான விஷயம் பணம் புடுங்கிறது தான். அதை ஏன் அப்படி நெகட்டிவா யோசிக்கிறீங்க? இப்ப நாங்களே கொஞ்சம் சிக்கல்ல இருக்கோம், பணம் இல்லைன்னு எடுத்து சொல்லி புரிய வைங்களேன். அப்படி சொன்னா பணம் வர்ற வரைக்கும் உங்க கூடவே இருக்கிறோன்னு சொல்லுவாங்க. இருந்துட்டு போட்டுமே, நமக்கு வைக்கிற ஒரு கிளாஸ் அரிசியோட இன்னொரு கிளாஸ் சேர்த்து வச்சுட்டு போறேன். என்ன வைஷு, சின்ன குழந்தை மாதிரி பேசுற? தப்பா பேசிட்டேனா? பின்ன இல்லையா? இன்னைக்கு நாம இருக்கிற நிலைமையில அடிஷனலா நம்ம கூட 2 பேரை வச்சுக்கிட்டு டிராவல் பண்றது வெறும் ஒரு கிளாஸ் அரிசியோட முடிகிற விஷயம் இல்ல. பின்ன அவங்களுக்கு பேஸ்ட், பிரஷ், சோப்பு, டிஃபனு, தண்ணி, துணிமணி, ரீசார்ஜ் இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. இருந்தா என்ன? இப்போ நமக்கு ஒரு மாசம் குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகுது? 20,000 ரூபாய். 20,000? இந்த வீட்டு வாடகை 14,000 ரூபாய். அதை விட்டுட்டியா? இது கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ் தானே? கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்னாலும் ஒரு நாமினல் ரெண்டா அமௌண்ட்டை புடிச்சிட்டு தான் இருக்காங்க. அந்த 14,000மும் சேர்ந்தா 34,000 வருதா? வருது. அவங்களையும் கூட வச்சுக்கிட்டா மாசம் இன்னொரு 14,000 ரூபாய் எக்ஸ்ட்ராவா செலவாகும். ஆகட்டுமேங்க, நீங்க 80,000 சம்பாதிக்கிறீங்க, நான் 20,000 சம்பாதிக்கிறேன். 50,000 செலவானாலும் மிச்சம் 50,000 ரூபாய் இருக்கு. அதை சேவ் பண்ணுவோங்க, அது போதும். அதெல்லாம் புரியாம பேசக்கூடாது. என்ன புரியாம பேசுறேன்? இதுவே உங்க கம்பெனில உங்க சம்பளத்தை 60,000 ஆக்கிட்டாங்கன்னு வைங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? நம்ம ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசைங்க. அவங்க வயித்துல பிறக்கலனாலும் நீங்க அவங்க புள்ள மாதிரி தானங்க. பேஞ்ச மழையில எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறாங்க. இந்த நேரத்துல நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனா எப்படிங்க? இன்னைக்கு நாம இருக்கிற நிலைமையில அவங்க வீடு கட்டுறதுக்கு குடுக்கறதுக்கெல்லாம் என்கிட்ட பணம் இல்ல வைஷு. நானும் அவங்க வீடு கட்ட பணம் கொடுக்க சொல்லல, பின்ன அவங்கள நம்ம கூடவே வச்சுக்கலான்னு சொல்றேன். அவங்க எல்லாம் நல்லவங்க இல்ல வைஷு. உங்க அப்பாவுக்கு அப்புறம் அவங்கள பாத்துக்க வேண்டிய நீங்களே இப்படி சொன்னா எப்படிங்க? இதுவரைக்கும் கெட்டதை நினைச்சு கெட்டதையே செஞ்சிட்டு இருந்தாலும் நம்ம கூட இருந்தா நல்லவங்களாயிடுவாங்க, தெரியுமா? ஒன்னும் டென்ஷன் ஆக வேண்டாம். சாயங்காலம் ஆபீஸ் விட்டு வந்ததும் இத பத்தி பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலாம். வாங்க போலாம். சஞ்சீவ், என்னப்பா ஆபீஸ்க்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா. ஏன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு இருந்தேன். அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பேசியிருக்கோம் அத்தை, அதனாலதான் இவர் கீழே வரல. சாயங்காலம் வந்து அத்தை கிட்ட பேசிடுங்க, சரியா? பேசுறேன். சரி, போலாமா? வரமா. சரிப்பா. அண்ணி, நம்ம ஐட்டம் எங்க வச்சிருக்கீங்க? கிச்சன்ல. சுகர் டப்பா பக்கத்துல இருக்கு, ஊற வச்சுக்கோ. பக்கா. என்னது ஊற வைக்கிறது? ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னு ஐயா நாட்டு மருந்து கடையில இருந்து பாதாம் பிசினி வாங்கிட்டு வந்தாரு. அத நேத்து நைட்டு தண்ணியில ஊற வச்சு காலையில பால்ல கலந்து குடிச்சாரு. திரும்பவும் சாயங்காலம் ஊற வைக்கிறதுக்காக கேக்குறாரு. டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். என்னம்மா இவ்ளோ கோவமா இருக்க? பரதேசி குடும்பத்துல பிறந்த இவளுக்கு அடிச்சிருக்கிற அதிர்ஷ்டத்தை பார்த்தா என் அடி வயிறு பத்திட்டு எரியுதுடா. என்னம்மா சொல்ற? வெறும் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்குற இவளுக்கு 80,000 ரூபாய் சம்பளம் வாங்குற உன் அண்ணன் புருஷனா கிடைச்சது அதிர்ஷ்டம் இல்லையா? நாம எங்க உன் அண்ணன் கிட்ட உதவி கேட்டுடுவோமோன்னு எப்படி மழுப்பி கூட்டிட்டு போற பாரு. புருஷனை நல்லா மயக்கி கைக்குள்ள போட்டு வச்சிருக்கா. அண்ணன் எப்படி இவங்க கிட்ட மாட்டினாரு? ஆபீஸ்ல நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாளா, போன்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி இவ்வளத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு உன் அண்ணனை ஒத்த கால்ல நிக்க வச்சுட்டான். வேற வழி இல்லாம உங்க அப்பாவும் ஓகே சொல்லிட்டாரு. இவங்க இவ்ளோ அலர்ட்டா இருக்கும்போது அண்ணன் கிட்ட இருந்து வீடு கட்டுறதுக்கு நீ எப்படி பணம் வாங்க போற? அதான் தெரியல. நம்ம பேசாம 2 பேரையும் பிரிச்சிடலாம். என்னடா சொல்ற? அண்ணனையும் இவங்களையும் பிரிச்சுட்டா அண்ணன் யார் கூட இருப்பாரு? நம்ம கூட இருப்பாரு. நம்ம கூட இருக்கும்போது நம்ம பேச்ச கேப்பாரா மாட்டாரா? கேப்பாரு. மாசமானா 80,000 பணத்தை சொலையா நம்ம கிட்ட குடுப்பாரா மாட்டாரா? குடுப்பாரு, அதுக்கு நான் கேரண்டி.
அப்போ 2 பேரையும் பிரிச்சிடலாம். அந்யோன்யமா இருக்கிற புருஷன் பொண்டாட்டிய பிரிக்கிறது அவ்வளோ ஈஸி நினைச்சிட்டியா? அம்மா, அவங்களுக்கு கல்யாணமாகி எவ்வளோ நாள் ஆகுது? 1 வருஷம். அப்போ பிரிக்கிறது ரொம்ப ஈஸி, பிரிச்சிடலாம். எப்படிரா? அதெல்லாம் அருமையான பிளானோட தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். வாமா. அப்பா. எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. உங்களை நல்லா கவனிச்சுக்கிறாங்களா? இப்ப இன்சுலின் கூட குடுக்கறாங்கம்மா. கலை அங்கிள் ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கியிருக்காரு. சாப்பாடு விஷயத்தை கூட மாத்த பிளான் பண்ணிருக்கோம். வெரி குட். இந்த கேஸ் விஷயமா என்ன டெவலப்மெண்ட்? கம்பெனி மேல கேஸ் போட்டதுக்கு சரியான ரெஸ்பான்ஸ். உன்கிட்ட பேசுறதுக்கு யாராவது வந்தாங்களாமா? ஆமாப்பா, சஞ்சீவ்னு ஒருத்த வந்தா, வெரிஃபிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து. அவன் ஓகே சொல்லிட்டானாமா? ஒன்னும் இல்லப்பா. அவன் அவ்வளோ சீக்கிரம் ஓகே சொல்ல மாட்டாமா. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, அவன் கம்பெனிக்கு ரொம்ப சின்சியரான ஆள், மாத்த மாட்டாமா. வேற யாரையாவது ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? வேற யாரை ட்ரை பண்ணாலும் அவன் அளவுக்கு உபயோகப்பட மாட்டாங்க. சஞ்சீவ் ஒருத்தனால தான் நான் தப்பு பண்ணலன்னு நிரூபிக்க முடியும். ஆனா அதுக்கு அவன் கம்பெனிக்கு துரோகம் பண்ண மாட்டானே. அப்பா, கம்பெனி மேல போட்டிருக்கிற கேஸ் ஜெயிக்கணும். கம்பெனி நமக்கு 100 கோடியாவது நஷ்ட ஈடு தரணும். அதுக்கு வேண்டிய சப்போர்ட்ட கொடுக்கிற ரைட் பர்சன் சஞ்சீவ் தானே? ஆமா. நீங்க நிரபராதின்னு நிரூபிக்க சஞ்சீவ் வந்து நீங்க கிரிமினல் இல்லைன்னு சொன்னா போதும் இல்லையா? தாராளமா போதும். ஹலோ. குட் மார்னிங் சார், நான் சஞ்சய். எஸ் மிஸ்டர் சஞ்சீவ், குட் மார்னிங். சொல்லுங்க. நான் நேத்தெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். நான் சொன்ன 50 கோடி வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு யோசிச்சிங்களா? இல்ல சார். புரியல. 50 கோடி வந்தா என் லைஃபே இருக்காதுன்னு தோணுது சார். அப்படின்னா? எங்க கம்பெனி எம்டிங்க உங்களை விட பவர்ஃபுல்லான ஆளுங்க, வாழ விட மாட்டாங்க சார். அதனால அவங்களுக்கு எதிராக வேலை செய்யறது இல்லைன்னு முடிவெடுத்திருக்கேன். சஞ்சீவ், பயப்படாதீங்க. நீங்க எனக்கு கொடுத்த ஆஃபரை பத்தி நான் வெளியே யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். நீங்க ஆசிட்டிஸ் உங்க வேலையை பாருங்க. கம்பெனில இருந்து காசு வந்தாலும் நீங்களே எடுத்துக்கங்க. அப்படின்னா உன் சப்போர்ட் எனக்கு கிடைக்காதா? நான் இந்த விளையாட்டுக்கே வரல. ஏன்னா எனக்கு மனைவி குடும்பம்னு சந்தோஷமா வாழணும். தேங்க்யூ சார். சொல்லுங்க அங்கிள். நீ எங்க இருக்க பல்லவி? அப்பாவை பார்த்துட்டு வரேன். என்ன சொல்றாரு? சஞ்சீவ் தான் ரைட் பர்சன், அவனை மடக்கணும், அப்பதான் வேலை நடக்கும்னு சொல்றாரு. ஆனா அதே சமயத்துல அவன் மசிய மாட்டான், அவனை மடக்கிறது கஷ்டம்னு சொல்றாரு. அவன் இப்பதான் ஃபோன் பண்ணான். வெரி குட். என்ன சொன்னா? அவன் கோஆபரேட் பண்ண முடியாதுங்கிறான். அவன் மனைவி குடும்பம்னு சந்தோஷமா வாழணுமா, அதனால முடியாதுங்கிறான். அவனை விட நாம காஸ்ட்லி அங்கிள். நாம தான் அவனை விட சந்தோஷமா வாழணும். என்ன பண்ணலாம்? அவனே ஓடி வந்து நம்ம கால்ல விழுந்து கம்பெனியோட ரகசிய ஃபைல திருடி தரேன்னு கதறி அழணும். நடக்கிற காரியமா அது? அது நடக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும் அங்கிள்? யோசிக்கணும். யோசிங்க. நாம அவனை விட புத்திசாலிங்க. am I right or not? Yes, you're right. ஃபேமிலில யார் யார் இருக்காங்க, எங்கெங்க இருக்காங்கன்னு மொத்த டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணுங்க அங்கிள். ஓகே, பண்றேன். இன்னைக்கு கோர்ட்ல ஹியரிங் இருக்கு, வரலையா? நான் வரல, நீங்க போயிட்டு வாங்க அங்கிள். ஓகே தென், வச்சிட்டுமா? ஓகே அங்கிள். பாய்.
ஹலோ டேய், சொல்லுங்க சார். அந்த சஞ்சயோட ஃபேமிலி எந்த ஊர்ல இருக்காங்க? வேடந்தாங்கல்ல சார். அவன் தம்பி பேர் என்ன சொன்ன? தேவா. அவன் நம்பர் இருக்கா? இருக்கு சார். கொடு. எவ்வளவு தருவீங்க? 5 லட்சம். ஐயோ, எஸ், மை காட் சார். 5 லட்சம் ரூபாய மொத்தமா கொடுப்பீங்களா இல்ல பிச்சு பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா கொடுப்பீங்களா? அது நீ செய்யற வேலையை பொறுத்து இருக்கு. என்ன சார் பெரிய வேலை? என் அண்ணிய என் அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்கணும், அவ்வளவுதானே? இது ஒரு சப்ப மேட்ரு. பிரிச்சிடுவியா? கண்டிப்பா சார். 5000 ரூபாய் கொடுத்து கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போன்னு சொன்னாலே போயிடுவேன். பொசிஷன் அவ்வளோ பேடா இருக்கு. இத போய் பண்ண மாட்டேனா சார்? எப்படி வேலையை தொடங்குவ? அதெல்லாம் நான் பிளான் பண்றேன் சார். எனக்கு ஒரு டார்கெட் டைம் சொல்லு. 1 மாசத்துக்குள்ள பிரிச்சிடுவியா? 1 மாசத்துக்குள்ளனா கஷ்டம். ஒரு 2 மாசம் தேவை சார். ஏன்? எங்க அண்ணன் அண்ணிய சென்னையில குடுத்தன வச்சிருக்கான். நான் எங்க அம்மா கூட போய் நான் என் வேலையை முடிக்கணும். அதனால எப்படியும் கண்டிப்பா 2 மாசம் ஆகும். ஓகே, 2 மாசத்துல வேலையை முடி. நாளைக்கு வந்து 50,000 அட்வான்ஸ் வாங்கிக்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். அப்ப வரேன் சார். ஒரு நிமிஷம் தம்பி. என் வேலையை பத்தி விஷயம் எங்கேயாவது லீக் ஆச்சுன்னா பாக்கி 4.5 லட்சம் குப்பத்து கூலி படைக்கிட்டு போயிடும். உனக்கு கொடுத்த வேலைய அவங்க செஞ்சிடுவாங்க. போனஸா உன்னையும் கொண்டுடுவாங்க. டோன்ட் வரி சார், அந்த வேலையை நான் முடிச்சிருவேன். எனக்கு பணம் வேணும் சார். வெரி குட். வரேன் சார். ஹலோ, விசாரிச்சிங்களா அங்கிள்? எதை பத்தி கேக்குற? சஞ்சய் ஃபேமிலியை பத்தி கேட்டேனே. அவன் சர்க்கிளை பத்தி இங்க இருக்கிற யாருக்குமே தெரியல. விசாரிக்கிறேன். நீ டென்ஷன் ஆகாது, சரியா? சரிங்க அங்கிள். ஹலோ, அம்மா வணக்கமுங்க. வணக்கம். 044 421 211 32ங்களா? ஆமா, யார் பேசுறது? என் பேரு துலுக்கானமுங்க. துலுக்கானமா? ஆமாங்கம்மா. யார் வேணும் உங்களுக்கு? வைஷ்ணவின்னு ஒரு பாப்பா கிட்ட பேசணுமுங்க. வைஷ்ணவியா? ஆமாங்க. உங்களை அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு என்ன தெரியுமோ தெரியாதோ எனக்கு தெரியாது. ஆனா அவங்க கல்யாணங்க 1 வருஷத்துக்கு முன்னாடி நுங்கம்பாக்கம் அத்தியப்பர் மண்டபத்துல நடந்ததுங்க. அந்த கல்யாணத்துல நான் பந்தியில இலை எடுக்கிற வேலையை செஞ்சானுங்க. சரி, வைஷ்ணவி கிட்ட என்ன தகவல் சொல்லணும்? அத அம்முனி கிட்ட தானுங்க சொல்லுவேன். நான் தான் வைஷ்ணவி. என்ன விஷயம்னு சொல்லுங்க. ஏனுங்க, நிஜமா தான் சொல்றீங்களா? ஆமாங்கய்யா, நுங்கம்பாக்கம் அத்தியப்பர் கல்யாண மண்டபத்துல போன நவம்பர் 3ஆம் தேதி விடிய காத்தால 4 to 5:30 மணி முகூர்த்தத்துல எனக்கு தான் கல்யாணம் ஆச்சு. இது போதுமா இல்ல நான் கட்டியிருந்த சேலையோட கலர்லாம் சொல்லணுமா? போதுங்க அம்முனி, போதும். உங்க கழுத்துல தாலி கட்டின அந்த புண்ணியமா வேற ஒரு பொட்ட புள்ளையோட சுத்திக்கிட்டு திரியறாருங்க. என்ன சொல்றீங்க நீங்க? ஏனுங்க, என் தாய் இருளாய் மேல சத்தியமா சொல்றானுங்க. அந்த பொண்ணு கூட அம்புலி தியேட்டர்ல படம் பார்த்தது உங்க வீட்டுக்காரர் தானுங்க. விசாரிச்சுக்கங்க தாயி. வச்சறானுங்க. பத்த வச்சுட்டியே தேவா, இனிமே எப்படி வெடிக்குதுன்னு பாப்போம்.
ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சீவ். எதுக்கு தேங்க்ஸ்? நான் கூப்பிட்டதும் வந்ததுக்கு. கேஸை வாபஸ் வாங்குற முடிவுக்கு நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த முடிவு எடுத்தது நான் இல்ல, பின்ன எங்க அப்பா. அப்படியா? ஆமா. உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாரு. பெருமையானா? கம்பெனில உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரு யாருக்கும் இல்லையாமே. வேலையை சின்சியரா பாக்குறோம். முதலாளிங்க ஹாப்பியா இருக்காங்க, அதனால வந்த பேர் அது. இன்னொன்னு கூட சொன்னாரு, அதை கேட்டா ஷாக் ஆயிடுவீங்க. என்ன சொன்னாரு? உங்க ஜீன் ரொம்ப நல்ல ஜீனா. உங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்திருந்தா என்னையே உங்களுக்கு கட்டி வச்சிருப்பாராம் தெரியுமா? கம்பெனி மேல கேஸ் போட்டே ஆகணும்னு அடம் பிடிச்ச நான் கூட உங்க பேச்ச கேட்டு கம்பெனிக்கு சின்சியரா இருக்கலாமான்னு யோசிக்கிறேன். முதல்ல அதை பண்ணுங்க பல்லவி. அதுதான் நல்ல முடிவுங்கிறீங்களா? 100% நல்ல முடிவு. அவங்கெல்லாம் க்ளோஸ் டுகெதர் இருக்கிறவங்க, அவங்கள பகைச்சுக்கிட்டா அவ்வளவுதான். அப்போ நான் லாயருக்கு ஃபோன் பண்ணி கேஸ வித்ட்ரா பண்ண சொல்லட்டுமா? சொல்லிடுங்க ப்ளீஸ். அம்மா. என்ன பல்லவி, என்னாச்சு? காலையில பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டேன், கால்ல சுளுக்கு பிடிச்சிருச்சு. ஓ. இவ வேற ஏதோ பிளான் பண்ணிட்டா. இனி இவளை வச்சுக்கிட்டு எப்படி ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணி கம்பெனிக்காரனை மிரட்டுறது? சாரி. இங்க உட்காரு, இங்க உட்காரு. உங்களை பிடிக்க போய் இடுப்புல கைப்பற்றுச்சேன். ஐ அம் சாரி. பரவாயில்லைங்க, அங்க பிடிக்காம வேற எங்கேயாவது பிடிச்சிருந்தாலும் நான் கண்டிப்பா கீழே தான் விழுந்திருப்பேன். தேங்க்ஸ் சஞ்சீவ். இட்ஸ் ஓகே. அந்த போனை கொஞ்சம் எடுங்களேன். இதை எடுக்க போய் தான் நான் கீழே விழ போனேன். நல்ல வேளை நீங்க பிடிச்சிட்டீங்க. இட்ஸ் ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஹலோ பல்லவி. அங்கிள். எங்க இருக்க இப்போ? ஏன் அங்கிள்? சும்மா தெரிஞ்சுக்கதான். வழக்கமா கேட்கறது தானே. எங்க இருக்க? நான் வெளியே இருக்கேன் அங்கிள். வீட்ல இல்லையா? வீட்ல இல்ல, சவுகார்பேட்ல இருக்கேன். ஏன் அங்கிள்? ஒண்ணும் இல்ல, சஞ்சீவ் நமக்கு கோஆபரேட் பண்ணலன்னா நம்மளோட அடுத்த ஸ்டெப் என்னங்கறத டிஸ்கஸ் பண்றதுக்கு வீட்டுக்கு வரலான்னு பார்த்தேன். என்ன பண்ணலாம் அந்த சஞ்சீவ? நீங்க சொல்லுங்க. சஞ்சீவ கொன்னுடலாமா? இவ ஏதோ போட்டு வாங்குறா. இது நம்ம டாபிக்கே இல்ல. ஜாக்கிரதையா பேசணும். என்ன அங்கிள், லைன்ல இருக்கீங்களா? இருக்க. கொன்னுடலாமான்னு கேட்டா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. என்ன சொல்றதுன்னே புரியல. ஏன்னா இது நம்ம பிளான்லயே இல்லையே. நம்ம பிளான் என்னவா இருந்தது? கம்பெனி மேல கேஸ் போட்டா கம்பெனி காம்ப்ரமைஸ்க்கு வரும். அப்போ 100 கோடி கேட்டு வாங்கலாம்னு பிளான் போட்டிருந்தோம். ஆளுக்கு 50-50 எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணோம் இல்லையா? ஆமா. இப்ப அந்த முடிவை மாத்திக்கிட்டேன் அங்கிள். என்ன முடிவை மாத்திக்கிட்ட? நான் கம்பெனி மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கிக்கிற முடிவுக்கு வந்துட்டேன். ஹலோ ஹலோ. என்ன லைன் கட் ஆயிடுச்சா? கட் பண்ணிட்டாரு. அவர் பிளான் என்ன சொல்றேன். அங்கிள், என்ன இது?
என்ன விளையாடுறியா? நான் என்ன விளையாடுறேன்? வீட்ல 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு என்கிட்ட இல்லன்னு போய் சொல்றியா? என்னடா என்கிட்ட கோஆபரேட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இவ கூட வந்து கொஞ்சிக்கிட்டு இருக்க? 2 பேரும் சேர்ந்து என்னைய முட்டாளாக்குறீங்களா? ஏய், இவனை இப்படியே சுட்டு தள்ளிட்டுமா? சுட்டு தள்ளிட்டுமா? 2 பேரும் சேர்ந்து என்னை கழட்டி விட்டுட்டு 100 கோடி அடிக்க பிளான் பண்ணிட்டீங்களா? அங்கிள் அங்கிள் ப்ளீஸ் இவர் மேல இருந்து கன்னை எடுங்க. மாட்டேன். இவன் சாகணும். நீ உன் முடிவை மாத்திக்கணும். ஏய்! பாவி, ஜஸ்ட் மிஸ் ஆயிருந்தா என்ன சாகடிச்சிருப்பி. பல்லவி, என்ன சஞ்சீவ்? இவனை என்ன பண்றது? சுட்டலாமா? கேட்க கூடாது. சுட்டணும். போதும்டா, டீ சாப்பிடு. இப்ப என்ன நடக்கும்? புருஷனை பத்தி நான் கிளப்பி விட்ட வதந்திய எந்த பொண்ணா இருந்தாலும் நம்பியிருப்பா. சோ வைஷ்ணவியும் இந்நேரம் அண்ணன் மேல ஒரு வதந்தி மணிய கட்டியிருப்பா. வீட்ல வச்சு விசாரணை நடக்கும். ஆமா, அந்த நேரத்துல நானு, நீ மட்டும் என்ன யோகியமா? ரோட்ல போறவன பார்த்தவதானே மடக்குவேன். அதேதான். பிரச்சனை பெருசாகும். நான் நடுவுல அண்ணனோட மனசுல ஒரு நெருடலை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பேன். ஒன் ஃபைன் டே விரிசல் பெருசாகும். 2 பேரையும் பிரிச்சிடலான்னு சொல்ல வர, அப்படித்தானே? ஆமா. அவதான் வந்திருப்பா. நீ எதுவும் கேட்காதம்மா. அது எப்படி? கேட்காம இருந்தாதான் சந்தேகம் வரும். நான் வேற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு வைக்கிறேன். என்னது அது? இரு, முதல்ல அவதானான்னு பாத்துட்டு வரேன். சரி. அவர் வந்துட்டாரா அத்தை? ஏன், உன் கூட தானே கூட்டிட்டு போன, நீ கூட்டிட்டு வரலையா? என்ன ஆபீஸ்ல இறக்கி விட்டு போனவர் தான். வழக்கமா 5:30 மணிக்கு வருவாரு. இன்னைக்கு வரல. போன் பண்ணா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் நானே கிளம்பி வந்துட்டேன். தலை வலிக்குது. அத்தை, எக்ஸ்ட்ரா டீ இருக்கா? இருக்கண்ணே, இத குடிங்க. இது அத்தை குடிக்கிறதுக்காக வச்சிருக்கிற மாதிரி தெரியுது. நான் அப்புறம் குடிச்சுக்கிறேம்மா, நீ குடி. தேவா, இவர் எங்க போனாருன்னு தெரியலையே. அண்ணா ஆபீஸ்க்கு போன் பண்ணீங்களா? 3 மணிக்கு ஆடிட்டரை பார்க்க போறதா சொல்லிட்டு போயிருக்காரு. நான் வேணா அவர் ஆபீஸ் போய் ஆடிட்டரோட அட்ரஸ கலெக்ட் பண்ணி தேடிட்டு வரட்டுமா? வேண்டாம், அவரே வரட்டும், நான் பேசிக்கிறேன். நான் போய் குளிச்சுட்டு ரெடி ஆகுறேன். அத்தை, என்ன ராத்திரிக்கு என்ன டிஃபன் பண்ணலாம்? என்ன பண்ணாலும் சாப்பிடுற மாதிரி பண்ணு. சப்பாத்தி ஓகேவா? முந்தா நாள் சப்பாத்திய நாங்க 2 பேரும் இழுத்து தான் சாப்பிட்டோம், இல்லையாடா? மா சும்மா இருமா. அண்ணே, ரவா தோசை ஓகே, தக்காளி சட்னி வச்சா டபுள் ஓகே. அப்ப அதையே ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம். சரி, நான் குளிச்சுட்டு வந்து பண்றேன். வைஷு, ஓகே. என்னத்த? இருங்க, நான் பாக்குறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண மாட்டியா? அதுக்குள்ள டிங்கு டிங்குன்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்ட. சஞ்சீவ், டீ குடிக்கிறியாப்பா? வேண்டாம், தண்ணி போதும்.
போன் என்னாச்சு? கீழே விழுந்துருச்சு. சர்வீஸ் சென்டர்ல இருந்து தான் வரேன். சர்வீஸ் சென்டர் எங்க? அம்புலி தியேட்டர் கிட்டயா? ஆமா, உனக்கு எப்படி தெரியும்? மேல வாங்க சொல்றேன். அத்தை, என்ன? ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்னது? ஒன்னும் இல்லம்மா, உன்னை தேடி ஒரு 25 வயசு பையன் வந்திருந்தான். யாரவன்? கேட்டேன், அவன் சொல்லல. எனக்கு வைஷு கிட்ட பர்சனலா பேசணும்னு சொன்னான். யாரு? போன் நம்பர் கொடுத்துருக்கானா? இல்லப்பா, நான் அப்புறமா வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். யார் வைஷு? எனக்கு தெரியலங்க, விசாரிக்கலாம். சரி வா. வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகணும், அப்பாவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணணும், வெளிநாட்டுல போய் செட்டில் ஆகணும், இப்படி நிறைய கனவுகளோட இருந்தேன். எல்லாமே நொறுங்கி போயிடுச்சு. இவரை எதுக்காக பல்லவி நீங்க டக்குன்னு சுட்டுட்டீங்க? நான் இவனை சுடலன்னா இவன் உங்களை சுட்டிருப்பான் சஞ்சீவ். அது எப்படி சுடுவான்? கன்னு தான் என்கிட்ட இருந்துச்சு. அவ்வளவு சீக்கிரம் புடுங்க விட்டுருவனா? இவனை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இது என்ன? இத பின்னாடி வச்சுக்கிட்டுதான் நீங்க மிரட்டும் போது பேசாம இருந்தா. இந்த விஷயம் எனக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அதனாலதான் உடனே இந்த முடிவு எடுத்தேன், சுட்டேன். அப்படின்னா என்ன காப்பாத்ததான் இந்த முடிவு எடுத்தீங்களா? ஆமா, இல்லைன்னா நான் ஏன் எங்க அங்கிளை சுடணும்? அழாதீங்க பல்லவி. அழாம எப்படி இருக்கிறது? போலீஸ் வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? போலீஸ்க்கு யார் சொல்றா? போலீஸுக்கு சொல்லாம எப்படி? பாடியை நாமளே எடுத்துட்டு போய் எங்கேயாவது எரிச்சிடலாம். நிஜமாதான் சொல்றீங்களா? ஆமா. மாமண்டோர் தாண்டினதுக்கு அப்புறம் ரோடு ஓரத்துல ஒரு சுடுகாடு இருக்கு. ராத்திரியில அங்க யாரும் இருக்கிறது இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அங்க வச்சு பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடலாம். அதெல்லாம் நீங்களே பண்ணுவீங்களா சஞ்சீவ்? ஆமாம் பல்லவி. எந்த காரணத்தை கொண்டும் ஏன் உயிரை காப்பாத்தின உங்களை ஜெயிலுக்கு அனுப்ப மாட்டேன். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணும் இல்ல. தேங்க்ஸ் சஞ்சீவ். ஹலோ அண்ணா, நான் தேவா. என்னடா? எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம்? ஒன்றும் இல்லைண்ணா. எந்த ஏரியாவில் வீடு இருக்கு? ஏண்டா? ஒன்றும் இல்லைண்ணா, திடீர்னு நேற்று கனவுல நீ அண்ணியும் வந்தீங்க. அண்ணி எப்படிண்ணா இருக்காங்க? நல்லா இருக்காங்க. வேற என்ன? அடுத்த வாரம் ஒரு வாட்டி சென்னைக்கு வரலான்னு இருக்கேன். வீட்டுக்கு வரட்டா? என்னடா கேள்வி இது? வாடா. சரிண்ணா, வச்சிடுறேன். சரி. பல்லவி, பெட்ஷீட் ஏதாவது இருக்கா? உள்ள இருக்கு. இடியட் அங்கிள், என்கிட்டயே நீ டிராமா ஆடுறியா? இப்ப பாத்தியா உன் நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னு?
குட் பை. ராத்திரி கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணிடலாம். யாரு சஞ்சய்? ஹலோ, என்னங்க என்னம்மா? எங்க இருக்கீங்க? வெளியில வேலையில இருக்கேன். ஏம்மா? எப்போ வீட்டுக்கு வருவீங்க? இன்னைக்கு லேட் ஆகும். ஜிஎம் ஒரு முக்கியமான வேலை வச்சிருக்காரு. என்ன விஷயம் சொல்லு. எனக்கு உங்ககிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கணும். எதுக்கு பர்மிஷன்? எங்க ஆபீஸ்ல ஆர்கெஸ்ட்ரா ட்ரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணிருக்காங்க. நான் நல்லா பாடுவேன்னு மேனேஜர் கிட்ட யாரோ சொல்லிருக்காங்க. நானும் ட்ரூப்ல இன்வால்வ் ஆகணுமா? நான் மாட்டேன்னு சொல்லியும் மேனேஜர் கேட்கல. உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். ட்ரூப்ல சேர்றதா வேணாமா? பொம்பளைங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்கிறது கடவுள் கொடுக்கிற வரம். அப்படி ஒரு வரம் என் மனைவிக்கு இருக்கும்போது அதை ஏன் வெளிக்காட்டாம இருக்கணும்? நீ ஆர்கெஸ்ட்ரால ஜாயின் பண்ணி பாடு வைஷு. தேங்க்யூங்க. தேங்க்யூ வெரி மச். ஹே, இட்ஸ் ஓகே. வச்சிடுறேங்க. பை. என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க என்கிட்டயும் இதே மாதிரி பேசினா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். வாட்ஸ்அப்ல நீங்க அனுப்பின வீடியோ கிடைச்சது சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் சைட்ல இருந்து உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும்னாலும் அட் எனி டைம் கண்டிப்பா கிடைக்கும் சார். என் வீட்டுக்கு வந்து என் மனைவியை விசாரிச்சுட்டு போயிருக்கான்னு சொன்ன உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் சார். தேங்க்யூ சார். யாருங்க? எதிர்த்து விட்டு நேவி ஆபீசர். அவருக்கு எதுக்கு இப்ப ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் சொல்றீங்க? இந்த விஷயம்ல பாரு. என்ன தெரியுது? நம்ம வீட்டு வாசல் தெரியுது. கதவு பூட்டியே இருக்கா? ஆமா. இன்னைக்கு காலையில நம்ம வீட்டை விட்டு வெளியே போனதுல இருந்து திரும்பி வீட்டுக்குள்ள வர வரைக்கும் இடப்பட்ட நேரத்துல நம்ம வீட்டு கதவு திறக்கவே இல்லைங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃப். அப்படின்னா எனக்கு புரியல. எதிர்த்து விட்டு நேவி ஆபீசர் அவர் வீட்டை சுத்தி கேமரா வச்சிருக்காரு. அப்படியா? அதுல ஒரு கேமரா நம்ம வீட்டு வாசலை கவர் பண்ணுது. பரவாயில்லையே. எங்க சின்னம்மா உன்னை தேடி யாரோ ஒருத்தன் இங்க வந்தான்னு சொன்ன உடனே நான் அவரை பார்த்து இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வந்தாங்கன்னு ரிவைண்ட் பண்ணி பார்க்க சொன்னேன். அவர் பார்த்துட்டு அப்படி யாருமே உங்க வீட்டுக்கு வரலன்னு சொன்னார். அப்படின்னா என்ன தேடி நம்ம வீட்டுக்கு ஒரு பையன் வந்ததா அத்தை சொன்னது? அதெல்லாம் போய். அவங்க எதுக்காக என்கிட்ட அப்படி ஒரு பொய்ய சொல்லணும்? அதை இனிமேதான் விசாரிக்கணும். என்னங்க ஜனங்க இப்படி எல்லாம் இருக்காங்க? தேவையில்லாம இப்படி ஒரு விஷயத்தை ஏன் பண்ணணும்? நான் தான் சொன்னேன்ல. என்ன சொன்னீங்க? அவங்க நல்லவங்க இல்லைன்னு சொன்னேன். நீதான் அவங்களோட கூட்டு குடும்பமாவே இருக்கலாம்னு சொன்ன. என்னங்க இது இப்படி பேசுறீங்க? நான் என்ன ரோட்ல போறவங்க வர்றவங்க கூடவா கூட்டு குடுத்தனமா இருக்கணும்னு சொன்னேன்? எங்க சின்னம்மா அவங்க பையன்தான். எங்க அப்பாவை ஏமாத்தி அவர் கூட சேர்ந்தவங்க இவங்க. எப்படியோ ரிலேஷன்ஸ் ஆயிட்டாங்க. 2 நாள்ல சமாளிச்சு அனுப்பிடலாம். அது எப்படி அப்படி அனுப்ப முடியும்? போலீஸ்ல புடிச்சு கொடுப்பேன். இங்க பாரு, இந்த மேட்டரை போலீஸ் வரைக்கும் கொண்டு போக வேண்டாம். என் பேச்ச கேளு. விஷயம் போலீஸ்க்கு போற கண்டிஷன்ல இருக்கு.
நாம பேசாம கீழே போய் படுத்துக்கலாம். போ, 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 போ. இப்ப கூட ராயப்பேட்டை பார்டர் தோட்டம்னு எங்க இல்லாம சுத்திட்டு டயர்டா வந்து குளிச்சுட்டு அவங்களுக்காக ரவா தோசையும் சட்னி இல்லாம பண்ணி கொடுத்தேன் தெரியுமா? ராயப்பேட்டா பார்டர் தோட்டம்லாம் நீ ஏன் போன? துலுக்கானம்னு ஒருத்தனை தேடிட்டு போனேன். துலுக்கானம் யாரு? உங்க கழுத்துல தாலி கட்டின அந்த புண்ணியவன் வேற ஒரு பொட்ட புள்ளையோட சுத்திக்கிட்டு திரியறாருங்க. ஏனுங்க என் தாய் இருளாய் மேல சத்தியமா சொல்றானுங்க, அந்த பொண்ணு கூட அம்புலி தியேட்டர்ல படம் பார்த்தது உங்க வீட்டுக்காரர் தானுங்க. நான் வேற ஒரு பொண்ணோட அம்புலி தியேட்டர்ல படம் பார்த்தேன்னு சொன்னான். ஆமா, அதுக்கு நீ என்ன பண்ண? நம்ம கல்யாணத்துல சமையல் பண்ண மாஸ்டர் பேரு ரமணா. அவருக்கு ஃபோன் பண்ணா நம்பர் மாறிடுச்சு. அவர் வீடு தேடி போனா கடைசியா அவர் சொன்ன தகவலை கேட்டு நான் ஷாக் ஆயிட்டேன். என்னது? அந்த துலுக்கானம் செத்து 1 மாசம் ஆகுதான். அப்படின்னா உனக்கு ஃபோன் பண்ணி என்ன பத்தி தகவல் கொடுத்தது யாரு? எனக்கு தெரியல. அதனாலதான் அந்த போனை பத்தி நான் உங்ககிட்ட ஒண்ணுமே கேட்கல. ஆனா இவங்க என்ன பத்தி ஒரு தப்பான எண்ணத்தை கிரியேட் பண்ற மாதிரி எதுக்காக சொல்லணும்? இவங்களை விடக்கூடாதுங்க, கூப்பிட்டு விசாரிங்க. கூப்பிட்டு விசாரிக்கிறதெல்லாம் இல்லை. நாம வெளியூர் போறதா சொல்லிட்டு வீட்டை மாத்திக்கலாம். அப்பவும் அவங்கள நேருக்கு நேரா கேட்க மாட்டீங்க இல்ல? அப்படி இல்ல வைஷு, நான் என்ன சொல்றேன்னா சொந்தக்காரங்களை அப்படியெல்லாம் துரத்த முடியும். என்ன அப்படியே பேசாம இருக்கீங்க? ஏய், என்ன இது? என்னதுன்னா என்ன? உன் முகத்தை ஒரு வாட்டி கண்ணாடியில போய் பாரு. என்னாச்சு செல்லோ? ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். வைஷ்ணவி டாக்டர்ஸ் செக் பண்ணி குழம்பிட்டு இருக்காங்க. வெரி குட். மெடிசன் நல்லா வேலை செஞ்சிருக்கா? அருமையா வேலை செஞ்சிருக்கு. 1 மாசமா அவ குடிக்கிற தண்ணியில ஒவ்வொரு டிராப்பா ஊத்துனது இப்ப கரெக்டா ரியாக்ட் ஆயிருக்கு இல்லையா? ஆமா, நாம நினைச்ச மாதிரியே உயிருக்கு சேதம் இல்லாம உடம்பு பூரா படம் மாதிரி திட்டு திட்டா வந்து அசிங்கமாயிடுச்சு. டாக்டர்ஸ் என்ன சொல்றாங்க? இது ஏதோ வைரல் அட்டாக், இந்த தொடர் மழையினால வந்த தொற்று நோயா இருக்கலாம்னு சந்தேகப்படுறாங்க. கரெக்டா 3 மாசம் கழிச்சு அது தானா மறைஞ்சிடும். அதுக்குள்ள நீங்க லெட்டர் எழுதி வாங்குற வழிய பாருங்க. கண்டிப்பா பாக்குறேன். எப்படி எழுதி வாங்குவீங்க? வைஷ்ணவிய சுத்தமா பிடிக்காத என் சின்னம்மா இருக்காங்கல்ல, அவங்கள வச்சு வேலையை முடிச்சிடுறேன். உங்க வீட்ல இருக்கிறவங்களுக்கு உங்க மேல சந்தேகம் வரலையே? அவங்கெல்லாம் வைஷ்ணவி ராத்திரி வீட்ல ஏதோ ஒரு டீயை குடிச்சிருக்கா, அதுல ஏதோ தப்பாயிடுச்சுன்னு அதோட ரியாக்ஷன் தான் இதுன்னு பேசிக்கிறாங்க. சூப்பர். எது எப்படியோ பிரச்சனை இல்லாம பிரிஞ்சு வந்துருங்க. நம்ம ஆபீஷியலா மேரேஜ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேடா செல்லம். அப்பதான் கம்பெனி மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். நம்ம பேசிட்ட மாதிரியே 100 கோடியே காம்ப்ரமைஸா கேட்க முடியும். அப்பாவை வெளியே கொண்டு வர முடியும். கண்டிப்பா. நாளைக்கு வைஷ்ணவி கண்ணை முழிச்சதும் கையெழுத்த வாங்கிடுறேன். அப்புறம் என்ன? யாரோ ஒருத்தன் வைஷ்ணவிக்கு ஃபோன் பண்ணி உன் புருஷனுக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லிருக்க. யார் அவ? தெரியல. செத்து போன கலையரசன் யாருக்கிட்டையாவது சொல்லிருக்கானான்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். அவனையும் கொன்னுடுவோம். சரியா? ஓகே செல்லோ, நீங்க ஜாக்கிரதை. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டு கண்ணா. வச்சிடுறேன். பாய். கலையரசனை கொண்டுட்டாங்களா? அப்ப 5 லட்சம் அவுட்டா? என் மருமகளுக்கு குஷ்டம் மாதிரி ஏதோ ஒன்று வந்திருக்கு. டாக்டருங்க அவ பொழைக்கிறது கஷ்டம்னு சொல்றாங்களாம். பெரியவன் பேசிட்டு இருக்கான்.
என்னம்மா அன்னைக்கு டீல என்னத்தை கலந்து கொடுத்த இப்படி ஆயிடுச்சு? ஐயோ டேய், நீ வேற சும்மாருடா. போலீஸ் கேஸ் ஆயிட போகுது. நீ பாய் கடையில வாங்கிட்டு வந்த டீ பொடியில தாண்டா போட்டு கொடுத்தேன். என்னமோ போமா. ஏண்டா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அவ வர்றதுக்கு முன்னாடி நான் டீ வச்சனா இல்ல அவ வந்ததுக்கு அப்புறம் டீ வச்சனா? வர்றதுக்கு முன்னாடி தான் வச்ச. நான் குடிக்கிறதுக்கு வச்சிருந்த டீயே நீ தானே அவளுக்கு கொடுத்த. ஆமா இல்ல? என்ன நோமா இல்ல? சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசக்கூடாது. என்ன யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, அண்ணன் இந்த வார கடைசியில கம்பெனியோட ஃபங்க்ஷனுக்கு ஃபாரின் போறேன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஒய்ஃபோட வரணும்னு சொல்றாங்க போல இருக்கு. எப்படி இந்த முகத்தோட அண்ணி போவாங்க? அவன் கலருக்கும் அந்தஸ்துக்கும் இந்த மாதிரி தீஞ்சு போன மூஞ்சிய வச்சுக்கிட்டு அவன் கூட ஃபாரின் போனா நல்லாவா இருக்கும்? பாத்துமா, அண்ணி காதுல விழுந்துட போகுது. ஐயா, அவ தான் மயக்கமா கிடக்குறாளே, அவளுக்கு எங்க கேட்க போகுது? எந்த முகூர்த்தத்துல நீ வாய வச்சுக்கிட்டு இவ்வள மாதிரி ஒரு இல்லாதப்பட்டவ என் பையனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறத பார்த்தா எனக்கு வயிறு பத்திக்கிட்டு வருதுன்னு சொன்னியோ அப்படியே பழிக்க போகுது பாரு. என்னடா சொல்ற? அண்ணன் இவங்களை என்ன பண்ணுவாருன்னு நீ நினைக்கிற? என்ன பண்ணுவா? இதோட நீ என்ன டைவர்ஸ் பண்ணிடுன்னு சொல்லிட்டா என்ன பண்றது? எனக்கு பரம சந்தோஷமா இருக்கும். உனக்கு 5 லட்சம் கிடைக்கும். 5 லட்சமா? அப்படி இல்லம்மா, 5 லட்சம் கிடைச்ச சந்தோஷம் எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும்னு சொல்ல வந்தேன். என்னங்க? வைஷு, முழிச்சிட்டு தான் இருக்கியா? ஆமா. ஏதாவது சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். சும்மா பொய் சொல்லாதீங்க. நான் ஒண்ணுமே சாப்பிடலங்கிறதுனால நீங்களும் சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. எனக்கு தெரியாதா? ஏன் இப்படி எல்லாத்தையும் போட்டு குழப்பிட்டு இருக்க? பேசாம ரெஸ்ட் எடு. ஓகே? டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? சரியாயிடும்னு சொல்லிருக்காங்க. ஆமா, இவங்க எங்க? யாரு? உங்க சின்னம்மாவா? ஆமா. அவங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. தேவா கூட்டிட்டு போயிருக்கான். ச்சே, இதுங்கெல்லாம் என்ன ஜென்மம் பாரு. ஏங்க? இல்ல, இந்த மாதிரி நேரத்துல தான் உனக்கு ஒத்தாசைய இங்க இருக்கணும். சீரியல் பாக்குற டைம் ஆயிடுச்சுல, அதான் வீட்டுக்கு ஓடி போயிடுச்சுங்க. எனக்கு அவங்கெல்லாம் வேண்டாங்க, நீங்க இருந்தா போதும். நான் எங்க போயிட போறேன்? உன் கூட தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அப்படியா? ஆமாங்க. என் உடம்பு இந்த மாதிரி அசிங்கமா ஆன பிறகும் கூட என் மேல அதே பாசத்தை காட்டுறீங்களே. வண்டு, இதே நிலைமை எனக்கு வந்திருந்தா நீ பாசமா இருக்க மாட்டியா? கண்டிப்பா இருப்பேன். பின்ன என்ன? என்னங்க? சொல்லு. எனக்கு ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி வேணுங்க. ஏன்? என் முகத்தை ஒரு வாட்டி நான் பார்க்கணும். நான் தான் உன் கண்ணாடி. என் முகத்தை பாரு, உன் முகம் தெரியும். சும்மா இருங்க. நான் எவ்வளோ அசிங்கமா இருக்கேன்னு எனக்கு தெரிய வேண்டாமா? நீ எதை பத்தியும் கவலைப்படாத செல்லம். ஹாய் பல்லவி. ஹாய். என்ன பல்லவி, ஆச்சரியமா இருக்கு. நீ எப்படி இங்க திடீர்னு? உங்க வைஃப்க்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். அதான் பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஹாய். ஹாய். வைஷ்ணவி, இது பல்லவி, எங்க எம்டி ஃப்ரெண்டோட டாட்டர். ஓ. எங்க கம்பெனில தான் இருக்கா. எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அப்படியா? நாங்க நீ வேற மொட்டையா அண்டர்ஸ்டாண்டிங் சொன்னா என்ன புரியும்? இரு, விளக்கமா நான் சொல்றேன். இல்ல நானே சொல்றேன். சரி சொல்லு. மேடம், ஜெர்மனில நம்ம கம்பெனி ஒரு கான்ட்ராக்டா எடுக்க போகுது. அது டெமான்ஸ்ட்ரேஷன் மீட்டிங்க்கு கம்பெனி சார்பா நாங்க 2 பேரும் போறோம். 1 வீக்கா அங்கதான் இருக்கணும். சஞ்சய், நீங்க அத சொல்லலையா? அது இன்னும் இல்ல. ஏதோ முக்கியமான விஷயமோ அதையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. உங்கள பல்லவி, இது எங்க அம்மா. ஹாய் அம்மா.
இது என் தம்பி. ஹாய். ஓ ஹாய். அது என்ன விஷயம்னு சொன்னா நானும் சிரிப்பேன் இல்ல. ஒண்ணும் இல்ல, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்றதுக்கு முன்னாடி ஒரு காமெடி நடந்துச்சு. அத நினைச்சேன், சிரிச்சேன். அது என்ன காமெடி? ஒரு மிலிட்டரி ஹோட்டல்ல ஃபுல் கட்டு கட்டிட்டு வரேன். பாவம் வைஷ்ணவி என்கிட்ட என்ன சொல்றா தெரியுமா? என்ன சொல்ற? நான் சாப்பிடலன்னா நீங்களும் சாப்பிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறா. எனக்கு சிரிப்பு பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அடக்கிட்டு இருந்தேன். இதுல சிரிப்பு வரதுக்கு என்ன இருக்கு? பரிதாபம் தான் வருது. ஏய், என்ன பரிதாபம்? அந்த அப்பாவிய ஏமாத்தி அவ புருஷனை அபகரிக்கிறேனேன்னு எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. என்ன பண்றது? நாம என்ன வேணும்னா அவளுக்கு துரோகம் பண்றோம்? சிச்சுவேஷன் நீட்ஸ் இல்லையா? இவங்க 2 பேரும் இவ்ளோ கெட்டவங்களா? 100 கோடி உங்க கம்பெனில இருந்து அடிக்கணும்னா நான் ஸ்ட்ராங் ஆகணும். நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா கம்பெனியோட ரகசியம் தெரிஞ்ச உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு புருஷன் ஆகணும். அப்பதான் கம்பெனி நான் கேட்ட காசை கொடுக்கும். அதுக்குதான் இந்த அநியாயத்தை நான் பண்றேன். நான் எதுக்கு இந்த அநியாயத்தை பண்றேன்னு தெரியுமா? பணம் தான், வேற என்ன? பணத்து கூடவே உன்னையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கையை எடுங்க சஞ்சீவ். அது கிடக்கட்டும். லாயர் என்ன சொன்னாரு? உங்க கம்பெனி எம்டி காம்பன்சேஷனுக்கு ஒத்துக்கிட்டாருன்னு சொன்னாரு. பேச்சுவார்த்தைக்கு உன்னையும் கூப்பிட்டாங்களா? கூப்பிட்டாங்க. நான் அவரையே பேச சொல்லிட்டேன். ஓ, வெரி குட். எப்பவுமே மிடில்ல ஒருத்தரை வச்சு ப்ளே பண்றது தான் சேஃபான கேம். 8% கேட்டாரு. அப்போ அவர் 8 கோடியா? ஆமா. சரி, கொடுத்துடலாம். இப்போ என்ன பிளான்? அடுத்த வாரம் நம்ம மேரேஜ் நடக்கணும். பண்ணிக்குவோம். வைஷ்ணவியை எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க? அவளே வந்து தாலி எடுத்து கொடுப்பா. அது எப்படி கொடுப்பா? கொடுப்பா, வேணா பாரு. சரி, கல்யாணத்துக்கு எங்க அப்பா வேண்டாமா? வேணும். பரவாயில்ல, வர வைக்கட்டுமா? நீங்க நினைச்சா அவரை வெளியில கொண்டு வரலாம் இல்லையா சஞ்சீவ்? எப்படியும் நீங்க கம்பெனிக்கு எதிரா மாற போறீங்க. கையோட எங்க அப்பாவையும் ரிலீஸ் பண்ணிடலாம் இல்லையா? யோசிக்கிறேன், கொஞ்சம் டைம் கொடு. வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல, வைஷ்ணவி விஷயத்தை கிளியர் பண்ணணும். நான் போய் அதை கிளியர் பண்றேன். வரட்டுமா? பாய். பாய். ஹலோ ஸ்ரீகாந்த் மேடம். நான் சொன்ன மாதிரியே எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டியா? ஆமா மேடம். நான் சொல்ற அன்னைக்கு சஞ்சீவ் சாகணும், புரியுதா? புரியுது மேடம். கலைய நான் கொன்னப்போ அவன் பாடியை எடுத்து சஞ்சீவ் டிஸ்போஸ் பண்ண இடத்துலயே சஞ்சீவ் பாடியும் டிஸ்போஸ் பண்ணிடு, ஓகேவா? அடி பாவி, அண்ணனையே கொலை பண்ண பிளான் போடுறாளே, இவளை என்ன பண்றது? அர்ஜென்ட்டா புறப்பட்டு வாங்க அத்தேன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு வார்த்தை கூட பேசாம சும்மா உட்காந்துருந்தா எப்படி? என்னாச்சு? நீங்களே சொல்லுங்க. ஒன்றும் இல்லைம்மா, நான் 2வது கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அப்படியா? ஏ ராசா, பண்ணிக்க பண்ணிக்க. யார் அந்த பொண்ணு? அன்னைக்கு வந்தால பல்லவி, அவதான் பணக்காரி. நல்ல ஜோடிதான்ப்பா, பண்ணிக்க. என்னத்த பேசுறீங்க? இதே நான் உங்க பொண்ணா இருந்து இவரு உங்க மருமகனா இருந்தா கூட இப்படித்தான் பேசுவீங்களா? யாரா இருந்தாலும் நியாயம்னு ஒன்னு இருக்குல்ல வைஷ்ணவி. இந்த மாதிரி வியாதியை வச்சுக்கிட்டு நீ 4 இடத்துக்கு எப்படி போவ? அந்த பொண்ணுனா இவன் கூட வெளிநாட்டுக்கெல்லாம் போகும், இங்கிலீஷ் எல்லாம் பேசும், நிறைய பணம் கூட வச்சிருக்கு. கூட அப்படி ஒரு ஆள் இருந்தா பலம் தானே. வேடம் தாங்கல்ல,
சொந்த வீடு கட்டுறதுக்கு பணம் கேட்டா சும்மாவே அள்ளி அள்ளி கொடுக்கும். இல்லப்பா? ஆமாம்மா, உடனே கொடுப்பா. இன்னும் என்ன, கல்யாணத்துக்கு உடனே சம்மதம்னு சொல்லுமா. இந்த முடிவை எப்ப எடுத்தது? அதெல்லாம் எதுக்கு இப்போ? இந்த ரூபத்தோட இருக்கிற என்கிட்ட நீங்க காட்டின அன்பு பாசம் எல்லாமே இந்த 2வது கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கறதுக்காகத்தானா? அத போலி அன்புன்னு நீ ஏன் நினைக்கிற? நீ என் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா அதே அன்பும் பாசமும் என்கிட்ட இருந்து உனக்கு எப்பவுமே கிடைக்கும். அதாவது உங்க இஷ்டப்படி நான் நடந்துக்கிட்டா எனக்கு 3 வேளை சோறு, கட்டிக்க துணிமணி, போட்டுக்க நகை, இப்படி வாழ்நாள் பூராவும் எனக்கு கிடைக்கும், அப்படிதானே? என்ன இந்த ரூபத்துல 4 இடத்துக்கு கௌரவமா கூட்டிட்டு போக முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் நீங்க இந்த 2வது கல்யாணத்தை பண்ணிக்கிறீங்களா? அப்படியும் வச்சுக்கலாம். எனக்கு வந்த இதே நிலைமை உங்களுக்கு வந்திருந்தா நான் இதே மாதிரி ஒரு அழகான புருஷனை தேடிக்கிறதுக்கு நீங்க சம்மதம் கொடுத்திருப்பீங்களா? என்ன சாமர்த்தியமா என்ன மடக்கிட்டு தான் நினைப்பா? அப்படியே வச்சுக்கங்களேன். தேவா, அண்ணி, ஒரு பேப்பரும் பேனாவும் கொடுப்பா. ம். இது போதுமா அண்ணி? போதும், கொடு. இந்தாங்க. டேய் கொடு. இந்தாங்க அண்ணி. இந்தாங்க. சத்தமா படிங்க, உங்க அம்மாவும் கேட்கட்டும். ஒரு அலர்ஜியால் பாதிக்கப்பட்ட நான் என் கணவருக்கு ஒரு முழுமையான மனைவியாக இருக்க முடியாது என்கிற காரணத்தால் என் கணவர் சஞ்சீவ் மறுமணம் செய்து கொள்ள முழு மனதாக சம்மதிக்கிறேன். அவர் என்னை மிரட்டியோ ஏமாற்றியோ இந்த கடிதத்தை எழுதி வாங்கவில்லை என்று உறுதி கூறுகிறேன். இப்படிக்கு சஞ்சீவின் முதல் மனைவி வைஷ்ணவி. வெரி குட், தேங்க்ஸ். நான் வரேன். ஐயோ, இருடா, நானும் வரேன். ஒரு நிமிஷம். मम जीवन हेतुना कंठे भद्रादि सुभगे त्वञ्जीव शरदां सुतम्. இதையும் எடுத்துட்டு போங்க. அண்ணி, அழாதீங்க அண்ணி. எனக்குன்னு அப்பா அம்மாவோ இல்ல ஒரு அண்ணன் தம்பியோ இருந்தா எனக்கு உதவி பண்ணுவாங்க. எனக்குன்னு தான் யாருமே இல்லையே.
தேவா, என்ன புதானி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? எல்லாத்தையும் வாசல்லே வச்சு பேச முடியுமா? நீ உள்ள கூப்பிட மாட்டீங்களா? உள்ள வா. என்ன தேவா, கதவு சாத்துற? சொல்றேன் வாங்க. எங்க வாங்க? உங்க பெட்ரூம்க்கு வாங்க. இதான் பெட்ரூமா? ஆமா. வாங்க. தேவா, சஞ்சீவ் போன் ரிங் இவன் கிட்ட அடிக்குதே. என்ன அண்ணனுக்கு ஃபோன் பண்றீங்க போல இருக்கு? ஆமா. அண்ணனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், தெரியுமா? ஹாஸ்பிட்டல் உள்ள ஃபோன் அலௌட் இல்ல. சஞ்சீவ் இப்ப ஹாஸ்பிட்டல் இருக்காரா? ஆமா, அட்மிட்டட். அட்மிட் பண்ற அளவுக்கு என்னாச்சு? அடேங்கப்பா, தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டியை விட பயங்கரமா பதறீங்களே. ஓ, இது 100 கோடியை அடிக்கிறதுக்காக சேர்த்துக்கிட்ட பந்தம் இல்லையா? அதனால வந்த பதட்டம், கரெக்டா? என்னாச்சு சஞ்சீவ்க்கு? சொல்லு, எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு? இருங்க, சொல்றேன். அத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும். என்ன ஹெல்ப்? எனக்கு நீங்க ஒரு பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கணும். பவர் ஆஃப் அட்டார்னியா? ஆமா, எங்க அண்ணன் வேலை செய்யற கம்பெனி மேல நீங்களும் கலையரசனும் சேர்ந்து போட்ட கேஸ்ல நீங்க ஜெயிக்கிற கண்டிஷன்ல இருக்கீங்கல்ல? ஆமா. அந்த கேஸோட ஆல் பெனிஃபிட்ஸ், டிரான்சாக்ஷன் உட்பட எல்லா பவரையும் எனக்கு நீங்க எழுதி கொடுக்கணும். என்ன விளையாடுறியா? ரிலாக்ஸ் அண்ணி, உங்க அப்பாவை வெளியில கொண்டு வர்ற விஷயத்தை கூட அந்த பவர்ல மென்ஷன் பண்ணுங்க, அவரையும் கொண்டு வந்துடுறேன். நீ என்ன பேசுறேன்னு உனக்காவது புரியுதா? என்ன அண்ணி இவ்ளோ தெளிவா பேசுற, என்னையே குழப்புறீங்களே. நீங்களும் என் அண்ணனும் சேர்ந்து கலையரசன் சாரை கொன்னது எனக்கு தெரியும். உங்க அண்ணனுக்காக தான் நான் அவரை கொன்னேன், தெரியுமா? ஓஹோ, போட்டு வாங்குறது நல்லா தான் ஒர்க் அவுட் ஆகுது. நீங்க என் அண்ணனுக்காக கொன்னீங்களோ யாருக்காக கொன்னீங்களோ, மொத்தத்துல ஒரு கொலை பண்ணதுக்கு உங்க மேல ஆக்ஷன் எடுக்க கம்பெனில வேற ஏற்பாடு நடக்குது. உனக்கு இதெல்லாம் யார் சொன்னது? அண்ணன் தான் சொன்னாரு. இந்த பேப்பர்ல 2 கையெழுத்து போட சொன்னார், போடுங்க. உங்க அண்ணன் சொல்லாம நான் பேப்பர்ல கையெழுத்து போட மாட்டேன். அண்ணன் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்காரு, கையெழுத்து போடுங்க. அந்த அளவுக்கு சஞ்சீவுக்கு என்ன ஆச்சு? அக்யூட் இம்யூன் டிஃபிஷியன்சி சிண்ட்ரோம். என்ன சொல்ற நீ? எஸ், அண்ணனுக்கு நேத்து ராத்திரியில இருந்து பயங்கரமான பிளட் வாமிட், யார்கிட்டயுமே சொல்லாம இருந்திருக்காரு. மை காட். நான் எதேச்சியா பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனேன். அங்கதான் அவருக்கு எய்ட்ஸ் வியாதி இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆச்சு. அவருக்கு எய்ட்ஸ்ன்னு தெரிஞ்சதும் அண்ணன் உடைஞ்சு போயிட்டாரு. டாக்டர்ஸை விசாரிச்சப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி ரோடு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுல அடிபட்டப்ப பிளட் டோனர்ஸ் யாரோ பிளட் கொடுத்துருக்காங்க. அதுல எப்படியோ தவறுதலா யாரோ எய்ட்ஸ் பேஷண்டோட பிளட்டை ஏத்தப்பட்டிருக்கலான்னு சந்தேகப்படுறாங்க. அப்பதான் அண்ணன், நீ பல்லவி கிட்ட போய் பவர் ஆஃப் அட்டார்னி வாங்கி எல்லா வேலையும் முடின்னு சொன்னாரு. இப்போ மயக்கத்துல இருக்காரா? ஆமா, கோமாவில் இருக்காரு.
ஹலோ, அப்படியா அப்படியா? இத வர வைஷ்ணவி அண்ணி விஷயம் கேள்விப்பட்டதும் பாய்சன் குடிச்சிட்டாங்களா? எய்ட்ஸ் பேஷண்டோட வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி இந்த முடிவை எடுத்துட்டாங்களாம். இதுல கையெழுத்து போடுங்க அண்ணி. ப்ளீஸ் சைன் பண்ணுங்க அண்ணி. சைன் பண்ணுங்க. லாயர் சார், நான் தேவான்னு ஒரு பையனை என்னோட பவர் ஹோல்டரை அப்பாயிண்ட் பண்றேன். அவன்கிட்ட கொஞ்சம் பேசுங்க. இந்தா. வணக்கம் சார். ஆமா சார், நான் தான் தேவா. அண்ணே இந்தாங்க, நான் கிளம்புறேன் அண்ணே. ஓகே. நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரலையா? நான் காலையில வரேன். ஓகே அண்ணே, நான் கிளம்புறேன். ஐயோ, அவனுக்கு எய்ட்ஸா? அப்படின்னா நமக்கும் வந்திருக்குமே. அவசரப்பட்டு தப்பு பண்ணிட்டோமே. பல்லவி, பல்லவி, கதவு கூட சாத்தாம எப்படி தூங்குறப்பா? எனக்கு வாழ்க்கை வெறுத்து விட்டது, சாக விரும்புகிறேன். விசாரணை என்ற பேரில் யாரையும் தொந்தரவு செய்ய வேண்டாம். என் தற்கொலைக்கு யாரும் காரணம் இல்லை இல்லை இல்லை. பல்லவி, பல்லவி, பல்லவி. இல்ல சௌமியா, இனிமே சென்னைக்கு வரமாட்டேன். அந்த அளவுக்கு வெறுத்துட்டேன். கர்நாடகா ஸ்டேட்ல தார்வாருங்கிற இடத்துல எங்க ஆபீஸோட பிரான்ச் ஒண்ணுக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டேன். அங்கதான் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். பேக்கிங்லாம் முடிஞ்சிருச்சு. 11:30 மணிக்கு ட்ரெயின். முடிஞ்சா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வா. சரியா? பாய். என்ன மிஸ்டர் சஞ்சீவ், வழி தவறி ஏ ரூமுக்கு வந்துட்டீங்க போல இருக்கு. இல்ல வைஷு, இப்பதான் நான் சரியான பாதைக்கு வந்திருக்கேன். என்ன நீ மன்னிக்கணும். உங்களை எதுக்கு நான் மன்னிக்கணும்? நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? வைஷ்ணவி, சஞ்சீவ் பண்ணது தப்புதான். நானும் தெரியாம உன் மனசை நோகடிச்சிட்டேன். என்ன நீங்க இவ்ளோ சாஃப்டா பேசுறீங்க? உங்களுக்கு இப்படி எல்லாம் கூட பேச தெரியுமா? வைஷு, நாங்க மனசு நொந்து போய் வந்திருக்கோம். எங்களை மன்னிச்சிடு ப்ளீஸ். மன்னிக்கிறதெல்லாம் வேணாம். என்ன விஷயம் சொல்லுங்க. சஞ்சீவ் உன் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாமா. மாட்டேன்னு மறுக்காம நம்ம வீட்டுக்கு வாமா. நான் உன் கால்ல வேணால விழாத. என்ன இதெல்லாம்? நீங்க 2 பேரும் பிரியறதுக்கு நானும் ஒரு காரணம் தானே. அதுக்கு பரிகாரமா நினைச்சுக்கம்மா. என் பையன் தாலிய கொண்டு வந்திருக்கான்.
இன்னைக்கு நல்ல முகூர்த்த நாள். சாமி படத்துக்கு முன்னாடி தாலிய கட்டிக்கமா. சஞ்சீவ், தாலி எடுப்பா. तन्तुनानेन मम जीवन हेतुना. ஒரு நிமிஷம். உங்க சின்னம்மா மனசுல இருக்கிறத படபடன்னு பேசுவாங்களே தவிர உள்ள கல்மிஷம் இல்லாதவங்க. அவங்க மனச ஒரு குத்தல் பேச்சுல நோகடிச்சதுக்கே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவங்களுக்கு விஷயம் தெரியாது. நீங்க சொன்னீங்களா? என்ன விஷயம்? எனக்கு எப்படி அந்த வைரல் அலர்ஜி வந்தது? வைஷு, அதான் ஏதோ மழையில வந்த அலர்ஜின்னு சொன்னாங்களே. அது மழையால வரல. உங்க மகன் தண்ணியில எனக்கு கலந்து கொடுத்த மருந்தால வந்தது. 3 மாசத்துல அந்த படையெல்லாம் தானாவே போயிடும்னு இவருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு பல்லவி கூட சேர்றதுக்காக எனக்கு இப்படி ஒரு மன உளைச்சலை கொடுத்த இவர் கூட நான் எப்படி சேர்ந்து வாழறது? என் நிலைமையில நீங்க இருந்திருந்தா என்ன முடிவெடுத்திருப்பீங்க? வைஷு, என்ன மன்னிச்சிருன்னு சொல்றாங்க. சாரிங்க, உங்களை மன்னிக்கிற அளவுக்கெல்லாம் நான் பெரிய மனுஷி இல்ல. வைஷ்ணவி, சொல்லுங்க அத்தை. இதுவும் கடந்து போகுங்கிற மாதிரி எத்தனையோ இழப்புகளை பொம்பளைங்க மனசு ஏத்துக்கிட்டு மன்னிக்கும். அதே மாதிரி இதையும் நீ மன்னிக்க கூடாதா? மனசுங்கிறது ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி. அது களிமண் கிடையாது. கண்ணாடி பாத்திரத்துல விரிசல் விழுந்தா அது விழுந்ததுதான். அதை மறுபடியும் ஒட்ட வைக்க முடியாது. ப்ளீஸ் வைஷு, என்னால தனியா வாழ முடியாது. மென்டல் ஆயிடுவேன். உங்களோட என்னால 2வது இன்னிங்ஸ் வாழ்க்கையே தொடர முடியாது. அப்படி தொடர்ந்தா அது போலியான வாழ்க்கையா தான் முடியும். அப்படி ஒரு வாழ்க்கைய வாழறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. வைஷு, ஹலோ அனி, டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. S324. உங்க மொபைலுக்கு மெசேஜ் வரும். கரண்ட் புக்கிங்ல தான் கன்ஃபார்ம் பண்ணேன். தேங்க்யூ. அனி, நான் செஞ்ச தப்பு எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிட்டீங்களா அண்ணி? நான் சாகுற வரைக்கும் உன் ஒருத்தன் கூட மட்டும்தான் பேசுவேன். நீ என் தம்பி, போதுமா? தேங்க்யூ அக்கா. நான் இனிமே என்ன பண்ண போறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ண போற? அந்த கம்பெனி கொடுக்குற காம்ப்ரமைஸ் அமௌண்ட்டை வச்சு ஒரு அனாதாசிரமம் நடத்த போறேன். நல்ல வேலை, நிறைய புண்ணியம் சேரும். கீப் இட் அப். நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்றேன். தேங்க்யூக்கா. டேக் கேர். பாய். பாய். கொஞ்சம் இப்படி வாங்க. வைஷு, நீ செய்யறது சரியானு கொஞ்சம் யோசிச்சு செய்மா. அவருக்கும் எனக்கும் இடையில விழுந்த இடைவெளி ஒரு ஞாபக சின்னமா அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இது இன்னொரு பொண்ணால வந்த பிரச்சனை. எந்த பொம்பளையாலையும் ஏத்துக்க முடியாத விஷயம். அதனால என் வழியில நான் போறேன். அவருக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு 2வது இன்னிங்ஸை ஆரம்பிச்சு வைங்க. நான் வரேன்.